இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். 2ஆம் உலகப் போரின் போது ஒரு அமெரிக்க போர் வீரனுக்கு நடந்த உண்மை சம்பவம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். 2ஆம் உலகப் போர் 1939 ஆண்டு முதல் 1945 ஆண்டு வரை நடந்தது. பிரிட்டன், USA, சோவியத் யூனியன் என்று சொல்லப்படுகிற ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் இந்த நாடுகளும், இதற்கு எதிராக நாசி கொள்கையை கைகொண்ட ஹிட்லரின் ஜெர்மனியும், நாசி கொள்கையின் தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட இத்தாலியும், அதோடு கூட ஜப்பானும் இணைந்து மொத்தம் 50 நாடுகள் 2ஆம் உலகப் போரில் ஈடுபட்டது. ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த படைவீரர்கள் அமெரிக்க நாட்டில் உள்ள பியர்ல் ஹார்பர் என்ற துறைமுகத்தில் வான்வழி தாக்குதலை நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் அநேக அமெரிக்கர்கள் உயிரிழந்தார்கள். அதில் கோபம் கொண்ட அமெரிக்கா ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா, நாகசாகி ஆகிய இடங்களில் அணுகுண்டை வீசினார்கள். அதன் விளைவு இன்னும் ஜப்பான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த உலகம் அறியும். இந்த ஜப்பான் வீரர்களிடம் ஒரு குழுவாய் அமெரிக்க வீரர்கள் ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டார்கள். மாட்டிக்கொண்ட அந்த அமெரிக்க போர் வீரர்களை ஜப்பான் வீரர்கள் சுட்டி வீழ்த்தினார்கள். அவர்களிடமிருந்து எப்படியோ தப்பித்த ஒரு அமெரிக்க போர் வீரன் வெகு தூரம் உயிரை காத்துக்கொள்ள ஓடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு குகையை கண்டு அதனுள் ஓடி தன்னை ஒளித்து கொண்டார். அந்த குகைக்குள் மண்டியிட்டு உயிர் பயத்தோடு நடுக்கத்தோடு இயேசுவை நோக்கி, என்னை எப்படியாவது எதிரிகளின் கைக்கு தப்புவியும் என்று கெஞ்சி மன்றாடினார். பின்னும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வெளியே என்ன நடக்கிறது என்று எட்டி பார்த்தார். அந்த குகையின் நுழைவாயிலில் சிலந்தி தன் கூடை கட்டி கொண்டிருந்தது. அதை கவனித்த போர் வீரன் அந்த சிலந்தி கூடை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவருடைய பயம் முழுவதும் எதிரிகளை பற்றித்தான். அப்பொழுது ஜப்பான் படை போர் வீரர்கள் கூட்டமாய் வருகிற சத்தத்தை கேட்டார். பயம் அதிகமாகியது. இயேசுவை நோக்கி பார்த்து மனதளவிலே மனங்கசந்து நடுங்கிக் கொண்டிருந்தார். நெருங்கி வர வர பயம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அந்த குகை நுழைவாயிலில் வெளியே ஜப்பான் படை வீரர்கள் வந்துவிட்டனர். ஒரு ஜப்பான் படை வீரன் அந்த குகைக்குள்ளே எட்டி பார்த்தான். அப்பொழுது அந்த அமெரிக்க வீரரின் எண்ணம் என்னவென்றால், நாம் வாழ்க்கை அவ்வளவுதான், இன்றோடு என் கதை முடிந்தது, கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று கதறினார். ஆனால் அந்த ஜப்பான் போர் வீரர் மற்றும் அனைவரும் இந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டனர். இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. இந்த அதிசயம் எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்பட்டு சற்று நிதானித்து நின்றார். சிறிது நேரம் கடந்து அவருக்கு புரிய வந்தது. குகையின் நுழைவாயிலில் சிலந்தி கூடு முழுவதுமாய் ஆக்கிரமித்திருந்தது. ஒரு மனிதன் உள்ளே போக வேண்டுமென்றால் அந்த கூட்டை கலைத்துவிட்டுத்தான் உள்ளே போக வேண்டும். அது களையப்படாமல் முழுவதுமாய் இருந்தபடியினால் ஜப்பான் படை வீரர்கள் இங்கே யாரும் இல்லை என்று சொல்லி கடந்து போய்விட்டார்கள் என்பதை அவன் உணர்ந்தான். தேவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் தன் படையோடு கூட சென்று சேர்ந்து விட்டார். இப்படியாய் அந்த மனிதனின் கெஞ்சுதலை கேட்டு ஆண்டவர் விடுவித்தார். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த சம்பவம் இந்த 2 வசனங்களையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. தேவனுடைய வசனத்திலும் தேவன் மேலும் பற்றுதலாய் இருக்கிற மனுஷன் எந்த சூழ்நிலையிலிருந்தும் விடுவிக்கப்படுவது என்பது உண்மையே.